ஹலோ, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நெட்டில் உடம்பை பற்றி பார்க்குறத தயவுசெய்து நிறுத்துங்க. இந்த காலத்தில் அதுவும் இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓவராக படிக்கக்கூடாது, ஓவராக பார்க்கக்கூடாது. மாதமானால் ஆரம்பிச்சிடுறீங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. அதுக்கப்புறம் குழந்த பிறந்தா அதை விட மோசம். குழந்த அழுதா நெட்டு, குழந்த சிரிச்சா நெட்டு, குழந்த நடக்கலையா நெட்டு. வேண்டாம், அது தேவையே இல்லை. நமக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்கள மிஞ்சி ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பண்ணப்போ உங்களை பார்த்து வளர்த்தவங்க அவங்க தான். உங்கள் குழந்தைங்களையும் அவங்க கண்டிப்பாக நல்லா பார்த்து வளர்ப்பாங்க. தயவுசெய்து நெட்டை பார்த்து பார்த்து குழம்பாதீங்க. அதில் இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. கற்றுக்குட்டிங்க நிறைய எழுதி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதை விட இப்போ ரொம்ப கொடுமை, இந்த கொரோனா மேட்டரில் நெட்டை பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லி நம்மளை போட்டு குழப்புறாங்க. தயவுசெய்து நெட்டை பார்க்காதீங்க. இந்த விஷயத்தில் அது ரொம்ப முக்கியம். கொரோனாவுக்கு என்னென்ன கணக்கு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் கடைசியில் எங்கே வராங்க? இஞ்சி, மிளகு, மஞ்சப்பொடி இதை போடுங்கன்றாங்க. நம்ம சமையலில் ரெகுலர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் அந்த சமையலை சாப்பிடாததுனால வந்த வேணை தான் இவ்வளவும். இனிமேல் அதை பண்ணுங்கள். பெரியவங்களுடைய சமையல் ஸ்டைலுக்கே போங்க. அதே மாதிரி சாப்பிடுங்க. நல்லா சத்தாக சாப்பிடுங்க. டெய்லி ப்ரோட்டீன் வரா மாதிரி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுங்க. நிச்சயமாக கொரோனாவை நம்ம ஜெயிச்சிடலாம். அது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நெட்டு பார்க்குறத நிறுத்துங்க. அப்புறம் போன தடவை நான் சொன்னேன், விடுகதைக்கு விடை. 1000 தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்ட ஒருவன் கைப்பட்டு உடைந்ததாம் மண்டபம். தேன்கூடு. தேன்கூடு ஒரு இடத்துல இருக்குன்னு ஒருத்தன் பார்த்தானா முடிஞ்சு அதை எடுத்துருவான். அதுக்கு தான் அது அர்த்தம். அடுத்தது, கையில்லாதவன் கட்டிய வீட்டை கையுள்ளவன் பிரித்தால் ஊரில் பாதியினாம். அது தூக்கணாங்குருவி கூடு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குருவியை அந்த மூக்கை வச்சு அவ்வளோ அழகாக கட்டியிருக்கும், நம்மளால் அதை பிரிக்கவே முடியாது. அதான் இதுக்கு அர்த்தம். இன்றைக்கி ஒரு 2 விடுகதை சொல்கிறேன். ஏறி வா, அளந்து பார். ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான் பதில். ஒரு வார்த்தை தான் இதுக்கு பதில். ஏறி வா, அளந்து பார். அடுத்தது, வாசலில் விரித்த பாயை சுருட்ட முடியவில்லை. வாசலில் விரித்த பாயை சுருட்ட முடியவில்லை. அது 2வது. இது ரெண்டுத்துக்கும் நெக்ஸ்ட் டைம் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.